இந்த நிலைமையில நீங்க கிணத்து பக்கம் எதுக்கு தனியா வந்தீங்க? அம்மாவுக்கு ஒத்த தலைவலி, நொச்சல பறிச்சுட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேளை நான் குளிக்க வந்தேன், சரியா போச்சு. இல்லைன்னா கொஞ்சம் இருங்க, வரேன். இந்தாங்க. துண்டை பத்தி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சிரமமே வேண்டாம். உங்க வீடு எங்க இருக்குன்னு சொன்னா நானே வந்து வாங்கிக்கிறேன். கீழே தெருவுல நிண்டி மீனா வீடு எதுன்னு கேட்டா யார் வேணா சொல்லுவாங்க. நீங்க மீனாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவ காலுதான் நொண்டி, ஆனா ரொம்ப 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 நல்லவ. எங்க இத மறந்துட்டீங்களே? என்னடி கல்யாணமா வந்தாச்சு, மாப்பிள்ளையும் வந்தாச்சு. நீ ஒரு விவசாய கட்டவ. நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு தான் புரியல. பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்கிற வாத்தியார் கிட்ட உன்னை பத்தி சொல்லி இருக்கேன். அவர் மேல இறக்கப்பட்டு உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. நீ கூட கணத்துல வந்துட்டியாமே, அவர்தான் உன்னை காப்பாத்தினாரா? அது கூட சொன்னாரு. பாத்தியா பாத்தியா, பிள்ளையார்கிட்ட வேண்டிட்டா கல்யாணம் நடக்கும் சொன்ன இல்ல, நான் வேண்டிட்டா இப்ப கல்யாணம் நடக்க போகுது. அது சரி, அம்மா எங்க? உள்ள இருக்காங்க. அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். idea. வணக்கம் ஐயா. யாரு? அரடே வாத்தியார் தம்பியா? வணக்கம்.
உங்களை பார்க்கலான்னு தான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். அப்படின்னா வீட்டுக்கு போய் பேசிக்குவோம். பரவாயில்லைங்க, அழகு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாளே. ஆமா, என் சம்சாரமும் சொன்னா. அழகு ஒரு வெகுளி. அவ பேச்சை என்னால நம்ப முடியல. உங்களுக்கெல்லாம் அவ வெகுளி, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவ அறிவாளி. அவ உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதான். நீங்க நல்லா யோசனை பண்ணி தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கேன். எனக்கு இப்ப தேவை உங்க அபிப்பிராயம் தான். இதுல ஏன் அபிப்பிராயம் என்ன இருக்கு? நம்ம நிலைமையையும் நம்ம பொண்ணோட குறையையும் தெரிஞ்சு ஒரு படிச்ச பையன், அதுலயும் உத்தியோகத்துல இருக்கிறவன் வலிய வந்து கட்டிக்கிறேன்னு சொல்றப்ப நாம பொண்ணு கொடுக்கறது தான் நல்லது. இதை விட்டா வேற சந்தர்ப்பம் நம்ம பொண்ணுக்கு கிடைக்காது. நீங்க சொல்றது சரிதாங்க. இருந்தாலும் அந்த பையன் வேற மதம்னு சொல்றாங்களே. எனக்கு ஜாதி மதம் முக்கியம் இல்லடி, பொண்ணோட கல்யாணம் தான் முக்கியம். மதம் எதுவா இருந்தா என்ன, அவன் மனுஷனான்னு தான் பார்க்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் மனுஷன் இல்ல, தெய்வம். கட்டிக்கு போறவன் நீ நீ என்னமா சொல்ற? உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்லன்னு நான் சொன்னா நீங்க அதை விட தகுதி குறைவான மாப்பிள்ளையாவது பார்க்க முடியுமா? அவரை பொறுத்த வரைக்கும் சம்மதம்னு சொல்ற தகுதி இல்ல, நான் இல்ல. சந்தோஷப்படுற நிலைமையில தான் இருக்கேன். வணக்கம் 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 வணக்கம். நம்ம ஊர்ல முத பதிவு திருமணம் செய்துகிட்டது நீங்க தான். நீங்க நல்லா இருக்கணும். இந்தாம்மா போயிட்டு வர்றேன். அப்ப நான் வர்றேங்க. என்ன பண்ற? பாட்டியாருக்கு யாருமே மொய் எழுதல, ஊமை எழுதிட்டான்பா. எல்லாரும் உனக்கு பணம் கொடுக்கறாங்க, என்கிட்ட பணம் இல்லையே. நீதான் எனக்கு வாழ்க்கையே கொடுத்திருக்கியே, அது போதும் எனக்கு. குளிக்க வந்த இடத்துல கொட்டா விட்டுட்டு இருக்கேன். ஏண்டி? நேத்து ராத்திரி பூரா தூக்கமே இல்லடி. தூக்கமே இல்லையா? என்னடி தெரியாத மாதிரி கேக்குறிய? தெரியாமதான் கேக்குறேன், சொல்லேண்டி. போடி, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? பரவாயில்ல, சொல்லுடி. நேத்து ராத்திரி அவரு என் நெத்தியில இருக்க குங்குமத்தை பார்த்து இந்த குங்குமம் நீடிச்சு நிலைக்கணும்னு சொல்லி என் நெத்தியில ஒரு சொல்லேண்டி இது கொடுத்தாரு. சொல்லுடி. எப்படிடி சொல்லுவேன்? அந்த ராத்திரியை நினைச்சு நினைச்சு மனசு மயங்குது. ஏண்டா, உங்களால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையாடா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்க உயிரே எங்க கிட்ட தானே இருக்கு. என்னது? என் உயிரே உங்ககிட்ட இருக்கா? உங்களுக்கு புரியலையா? தலைவெட்டி கருப்பேன் பொண்ணு விவகாரத்தை வெளியில சொன்னா உங்க தலையே இருக்காது. மலையாளம் விவகாரத்தையும் நாங்க மறைச்சு வச்சிருக்கோம். கடுகளவு புரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. ஒரு பேச்சுக்கு சொன்னா அதுக்குள்ள கோவிச்சுக்கிறீங்களே. அப்படிங்களா? அந்த அழகு என்ன வாட்டி எடுக்கிறாடா, அத சொல்ல வந்தேன். என்னடா நீங்க ஒண்ணு, அவ ஒரு முள்ளில்லாத ரோசா, பறிச்சு முகந்து பார்க்க வேண்டியதானே? பயப்படுறீங்களே. டேய், அது உள்ளூர் விவகாரம்டா. இல்லைங்க, அது உங்க விவகாரம். ஊர்ல ஒரு பொண்ணு தாய் தகப்பு இல்லாத இருந்தா அது உங்க சம்சாரம். அண்ணன் தம்பி இல்லனால அது உங்க சம்சாரம். ஏன் சம்சாரம்?
மாதிரி அதார பார்த்தேன். அழகு மின்னுக்கு வருவான். வழக்கம் போல நாங்க காவ காத்துக்கிறோம். நான் அவளை பாத்துக்கிறேன். பிள்ளையாரப்பா, நான் மீனாவுக்கு கல்யாணம் நடத்தி வையின்னு வேண்டிக்கிட்டேன். அதை நீ நிறைவேத்திட்ட. நீ ரொம்ப 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 நல்ல பிள்ளையாரு. பிள்ளையாரப்பா, அழகு எனக்காக வேண்டிக்கிட்ட. நான் அவளுக்காக எவ்வளவோ வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதையெல்லாம் நீதான் நிறைவேற்றி வைக்கணும். ஏண்டா வேலு, என்னங்கய்யா வாழை இந்த வருஷம் எப்படிடா இருக்கும்? ஐயா, வாழைய வச்சா வாழை வைக்கும்னு சொல்லுவாங்க. அது தப்பு பண்ணாதுங்க. சின்னையா, சாப்பாடு வந்தாச்சு. சரி சரி, நீ போய் வேலையை பாரு. சாப்பிடாம என்ன முழுங்குறீங்க? பசிக்கலையா? என்ன சின்னையா, கேக்குறோம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்துட்டே இருக்கீங்களே, சாப்பிட மாட்டீங்களா? பார்வையிலேயே சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ பசி அடங்கி போச்சா? இல்ல, அதிகமாயிடுச்சு. நீங்க பேசுறது கேட்டா சிரிப்பு வருது. தமாஷா பேசுறீங்க. இந்த கூட்டம் உங்களுக்கு பிடிக்கும்னு அம்மா சொன்னாங்க. போதும் சாப்பிடுங்க. போதும் போதும், பரவாயில்ல, சாப்பிடுங்க. போதும். நல்லா இருக்கும். ஐயா, என்னடா ஐயா கூப்பிடுறாருங்க. இந்த வர